எங்களது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நாம் மிக முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். கணக்கியல் மற்றும் நிதித்துறையில் நல்ல அனுபவம் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பாகும். வியுஐயுடி போன்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் சீனியர் அக்கவுண்டன்ட் அதாவது முதுநிலை கணக்காளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு நடைபெறுகிறது. இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தினசரி வேலைகள் எப்படி இருக்கும், சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் என்னென்ன கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக அலசி ஆராய இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் இந்த வேலையின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண நிறுவனத்தில் கணக்காளராக வேலை செய்வதற்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிறுவனத்தில் வேலை செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. இங்கே நீங்கள் கையாளும் நிதியின் அளவு பெரியது மற்றும் பொறுப்புகளும் அதிகம். ஜாப் நேச்சர் டெய்லி டியூட்டிஸ் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போது இந்த வேலையின் தன்மை மற்றும் தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக நீங்கள் நிறுவனத்தின் பொது பேரேடு பராமரிப்பு மற்றும் அன்றாட வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் பண பரிவர்த்தனைகளை அதற்கான கணக்கியல் மென்பொருளில் பதிவு செய்ய வேண்டும். இதை ஜர்னல் என்ட்ரி என்று சொல்வார்கள். இந்த பதிவுகள் அனைத்தும் துல்லியமாக இருக்க வேண்டும். மாதந்தோறும் மற்றும் காலாண்டுக்கு ஒருமுறை நிதிநிலை அறிக்கைகளை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஒரு பல்கலைக்கழகம் என்பதால் பல துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது, மீதம் எவ்வளவு உள்ளது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். வரவு செலவு கணக்குகளை வங்கி அறிக்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சரிசெய்யும் பணியும் உங்களுக்கு இருக்கும். இதை வங்கி நல்லிணக்க அறிக்கை என்று அழைப்பார்கள். அடுத்ததாக மிக முக்கியமானது வரி சம்பந்தப்பட்ட வேலைகள். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி தாக்கல் செய்வது, வருமான வரி பிடித்தம் செய்வது, பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ போன்ற தொழிலாளர் நலன் சார்ந்த பிடித்தங்களை கணக்கிட்டு சரியான நேரத்தில் அரசுக்கு செலுத்துவது உங்கள் பொறுப்பாகும். இதில் சிறிய தவறு நடந்தாலும் நிறுவனத்திற்கு அபராதம் வர வாய்ப்புள்ளது. எனவே இதில் நீங்கள் மிகத் திறமையாக செயல்பட வேண்டும். மேலும் கணக்கு தணிக்கை நடைபெறும் காலங்களில் வெளியிலிருந்து வரும் தணிக்கையாளர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். அவர்கள் கேட்கும் ஆவணங்களை எடுத்துக் கொடுப்பது, கணக்குகளில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைப்பது போன்ற பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் நிதியை சரியான முறையில் பயன்படுத்துதல் ஆகியவை உங்கள் கையில்தான் உள்ளது. பல்கலைக்கழகத்தின் சொத்துக்களை பராமரிப்பது, தேய்மானத்தை கணக்கிடுவது மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கும்போது அதை கணக்கில் கொண்டு வருவது போன்ற பணிகளும் இதில் அடங்கும். ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் ஆட் ஃபெசிலிட்டீஸ். வேலை செய்யும் சூழல் மற்றும் வசதிகளைப் பற்றி இப்போது விரிவாக பேசலாம். இது ஒரு கல்வி நிறுவனம் என்பதால் கார்ப்பரேட் நிறுவனங்களை விட இங்கு வேலை சூழல் மிகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். வேலை நேரத்தை பொறுத்தவரை இது ஒரு முழுநேர நிரந்தர வேலையாகும். வழக்கமாக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அலுவலக நேரம் இருக்கும். இருப்பினும் கணக்கு முடிக்கும் காலங்களான மார்ச் மாதம் அல்லது தணிக்கை நடைபெறும் நேரங்களில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். அதுபோன்ற நேரங்களில் நீங்கள் கூடுதல் நேரம் அலுவலகத்தில் தங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். இதற்காக உங்களுக்கு ஓடி எனப்படும் கூடுதல் நேர ஊதியம் வழங்கப்பட வாய்ப்புள்ளது அல்லது அதற்கு ஈடான விடுப்பு வழங்கப்படலாம். பெரிய பல்கலைக்கழகங்கள் பொதுவாக தங்கள் ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை செய்து தருகின்றன. எனவே பணியாளர்கள் வந்து செல்வதற்கு பேருந்து வசதி அல்லது கேப் வசதி இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அதேபோல் மதிய உணவு மற்றும் தேநீர் இடைவேளைக்கு பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே உணவு விடுதிகள் மற்றும் கேண்டீன் வசதிகள் கண்டிப்பாக இருக்கும். இது உங்கள் தினசரி செலவை குறைக்க உதவும். பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்குமே இது மிகவும் பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய வேலையாகும். விடுமுறை நாட்களைப் பொறுத்தவரை கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பொது விடுமுறைகள் மற்றும் வார விடுமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். Required skills qualifications.
இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை இப்போது பார்ப்போம். கல்வித் தகுதியாக வணிகவியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். முதுகலை பட்டம் அல்லது CA இன்டர் முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இது ஒரு சீனியர் பதவி என்பதால் குறைந்தது 3 முதல் 8 ஆண்டுகள் வரை கணக்கியல் துறையில் முன் அனுபவம் இருக்க வேண்டும். தொழில்நுட்ப அறிவை பொறுத்தவரை டெய்லி போன்ற கணக்கியல் மென்பொருள்களை கையாள்வதில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்க வேண்டும். அதேபோல் MS எக்ஸல் மென்பொருளில் நீங்கள் மிகவும் கைதேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான அறிக்கைகள் எக்ஸல் மூலமாகவே தயார் செய்யப்படும். இந்திய கணக்கியல் தரநிலைகள் மற்றும் வரி விதிப்பு முறைகள் பற்றி உங்களுக்கு ஆழமான அறிவு இருக்க வேண்டும். பிரச்சினைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காணும் திறமை உங்களுக்கு இருக்க வேண்டும். How to apply Outro. இந்த வேலைக்கான முழு விவரங்கள் அடங்கிய இணையதள இணைப்பு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ரெஸ்யூம் தயார் செய்வதில் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த சேனல் பற்றிய வேறு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டாலோ எனது வாட்ஸ்அப் எண்ணான 9687105382 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்கள். நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலைவாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.